வணக்கம் நண்பர்களே. எஸ்சி சமூகத்திற்கு ஆதரவாக இருக்கிறது திமுகவா தாவேகாவா, ஸ்டாலினா விஜயா, இப்படிங்கிற ஒரு விவாதம் தான் பல இடங்களில் நடக்குது. சட்டப்பேரவையில் இன்னைக்கு சமூக நலத்துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீது அறிவிப்புகளை அமைச்சர் வன்னியரசு வெளியிட்டாரு. அதுல கருத்து எதிர்க்கிறதெல்லாம் சும்மா நல்லா சமமா இருந்துச்சுங்க. இதுல திரு வன்னியரசு சொன்னது என்னன்னா, இப்போதைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 இடங்கள் தான் இருக்கு. ஆனா 2 இடங்கள்ல ஒருத்தருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து ஆட்சியில் அதிகாரம், அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. 4 உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது திமுக ஏன் கொடுக்கல, இதிலே தெரியுதா அப்படின்னு வன்னியரசு பல தளங்களை கேட்டிருக்கிறார். முக்கியமா சட்டப்பேரவையில் மட்டும் இல்லாம பல தளங்களை கேட்டிருக்கிறாரு. ஆனா திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்சி சமூகத்திற்கு காலம் காலமாக திமுக பக்கபலமாக இருந்திருக்கிறது, அவர்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில சொல்லப்போனா திரு விஜயுடைய அமைச்சரவையில தான் 8 பட்டியலின சமூகத்தினருக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 8 பேர் இருக்காங்க. இதுல 2 பேரு மாற்று கட்சிக்காரங்க, முக்கியமா கூட்டணி கட்சிக்காரங்க. காங்கிரஸ் இருந்து ஒருத்தர் விஸ்வநாதன், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இருந்து வன்னியரசு. ஆனா தாவேக்கால இருந்து 6 பேர். கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு பின்னாலே மாநில அமைச்சரவை எத்தனை பட்டியல சமூகத்தினர் இடம்பெற்றிருக்காங்க. அது ஒன்றும் திரு விஜய் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அப்படியே இவங்க திரண்டு வந்துடுவாங்க அப்படிலாம் நினைக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்களுக்கு பட்டியலின சமூகத்தினர் அதிக அளவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவங்க வாக்கு வங்கியா இருக்காங்க, அவங்க அவர் பின்னால இருக்காங்க. இதனால அதிகம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டிய நிலை இருக்கிறது. இல்ல இவங்களுக்கெல்லாம் தனியா ஒரு கவனம் செலுத்தலாம். அதுதான் திரு வன்னியரசு கேட்கிறாரு, நீங்கள் ஏதோ போனா போகுது அப்படின்னு ஒதுக்கீடு மாதிரி கொடுத்தீங்களா, இல்லை கோட்பாட்டு ரீதியில் கொடுத்தீங்களா? கோட்பாடுன்னு எதை மீன் பண்றாரு அப்படின்னா, இந்த சமூகத்தில் இருக்கின்றவர்களுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும், அரசியல் ரீதியாக இது சரியாக இருக்கணுமா, இதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் பார்த்து அரசியல்வாதிகளாம் அரசியல் செய்யறது இல்லைங்க. அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்கே ஓட்டு வரும் அங்கே ஆளை நிறுத்து, இதுதான் அரசியல்வாதிகளுடைய கணக்கு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் எங்கே நின்னாலும் ஓட்டு கிடைச்சது இல்லை. 108 இடங்கள், பல மாவட்டங்கள்ல சீட்டே கிடைக்கல. இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அவர் ரொம்ப பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாரா இப்படிலாம் சொல்றாங்க, அவருக்கு ஆதரவா இருந்தவங்க கூட. ஆனா திரு விஜய் அவர்கள் சரியான அளவுக்கு பிரச்சாரம் செய்திருந்தால் 140 இடங்கள் கிடைச்சிருக்கும். இன்னும் கூட அதிக அளவுக்கு பட்டியலின சமூகத்தின் மக்கள் ஆதரவு கொடுத்திருப்பாங்க. இதுல சமூக நலத்துறை தொடர்பான அறிவிப்புகள்ல நிறைய திட்டங்களை திரு வன்னியரசு அறிவிச்சாருங்க. அதையும் கொஞ்சம் நம்ம பேசணும். என்ன அப்படின்னா, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பள்ளிகளுக்கு அதிக அளவுக்கு ஊக்கத்தொகை, ஆதரவு தொகை உயர்வு, அவர்களுக்கான விடுதிகளுக்கான பராமரிப்பு தொகை உயர்வு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அறிவிப்புகள். இது எல்லாமே ஒரு விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு பிரதிநிதி, அந்த கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் அதை செய்கிறார் அப்படிங்கும் பொழுது, அந்த சமூகத்தினருக்கும் முக்கியமாக விடுதலை சிறுத்தைகளுடைய ப்ராமினன்ட் அதிக அளவுக்கான பெரும்பான்மை ஓட் பேங்காக இருக்கின்ற அந்த பட்டியலின சமூகத்து மக்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப அளவுக்கான இன்னும் கூட ஆதரவு கொடுப்பதற்கான எண்ணங்கள் அதிகமா இருக்கும்ல. ஆனா தாங்கள் அதிகம் செய்தது போல் திமுக சொல்றது இருக்கு இல்லையா, அது சமூகத்துல எடுபடாதுங்க. ரொம்ப புஷ் பண்ணி தான் ஆராசாவுக்கே ஒரு முக்கிய பதவி கொடுத்தாங்க. ரொம்ப புஷ் பண்ணி இப்ப கூட முக்கியமான பதவி கொடுக்கலாம், இன்னும் அதிக அளவுக்கான முக்கியமான பதவிகளை கொடுக்கலாம், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்ற பதவிகளை கூட கொடுக்கலாம். ஆனா திமுக அது வரைக்கும் எண்ணத்துல வந்ததே இல்லைங்க. பழைய பக்கங்களை புரட்டினா, அதிமுக அமைச்சரவையில் தனபால் அவர்கள் உணவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவங்க வீட்டுக்கே உணவு உண்பதற்கு சக கட்சிக்காரர்கள் தயங்கினாங்க அப்படின்னு அவர் போய் செல்வி ஜெயலலிதாட்ட சொல்லும் பொழுது அவரே உணவு அமைச்சராக போட்டாங்க. இந்த மாதிரியான மாற்று மனநிலையில அரசியல் தலைவர்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் பட்டியலின சமூகத்தினருக்கு முக்கியமான அதிகாரம் கொடுக்கின்ற, அதிக அளவுக்கான குரல் கொடுக்கின்ற அமைப்புகள் இல்லை, கொடுக்கல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு நேச்சுரல் அலியா தேர்தலுக்கு முன்னாலே இருந்திருக்கும். இயற்கையான இயல்பான கூட்டணி கட்சியா இருந்திருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் அவர் போகவே விரும்பலைங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் விரும்பவே இல்லை. இப்போ கூட திமுக கூட இருக்கத்தான் அவர் அதிகம் விரும்புவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதை அழகா கட் பண்ணி கொண்டு வந்தவர் வன்னியரசு.
அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சு, அங்கிருந்து வரமாட்டாரு, அங்கேயே தான் இருப்பாரு, இதெல்லாம் வேற. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே நிறைய பேருக்கு முரண்பாடுகள் இருந்துச்சு. நிறைய பேர் அவருக்கு கொடுக்கலாமா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு, இப்படிலாம் இருந்தது. இப்படியா இருந்தது. திருமாவளவனுக்கு தன்னை விட வன்னியரசுக்கு தமிழகத்தில் அதிக முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ வன்னியரசு சொல்றாரு, ஒரு பள்ளி குழந்தையை கொண்டு போய் பள்ளியில் விடுவது போல தனக்கு தலைமைச் செயலகம் வரை வந்து திருமாவளவன் விட்டு விட்டு சென்றார், இப்படிலாம் சொல்றாரு. இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கும். நிறைய பேர் முரண்பாடு இருக்கும். எஸ் பாலாஜிக்கும், சிந்தனை செல்விக்கும், விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமாருக்கும் வன்னியரசு மேல ஒரு தனியான முரண்பாடு இருக்கும். திமுக பக்கம் போனால் என்னங்கிற எண்ணம் கூட நிறைய பேருக்கு இருக்கும். திருமாவளவனே அப்படிதான் இருந்தார். ஆனா வன்னியரசு கொஞ்சம் கொஞ்சமா திங்க் பண்ணி திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை உரத்து சொல்ல ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் திருமாவளவன் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சாரு. உரத்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே திமுக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வன்னியரசு ஏதோ பதவிக்காக செஞ்சாங்கிறது இல்ல, அவருக்கு இதுல இருக்கிறது அரசியலை சிறப்பாக செயல்படுத்தினார். கட் பண்ணி கத்திரிக்கோலை போட்டு 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 இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக இடையே கடுமையான வார்த்தை போர் சட்டப்பேரவையில நடக்குது. யாருங்க நல்லது பண்ணாங்க, யார் பேச விடுறாங்க, யாரு இதுல கொள்கை ரீதியாக இடம் கொடுக்குறாங்க, யாரு அதிகாரத்துல பங்கு கொடுக்குறாங்க, இந்த எண்ணமெல்லாம் சமூகத்துல விதைச்சாச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சமீபத்துல விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு நடந்துச்சு. ஏகப்பட்ட கூட்டம். அங்க கூட்டத்தை அனுப்பிச்சதே திமுக தான் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. நம்மளும் கூட பதிவு போட்டோம். என்னன்னா, விசிகாவை இன்ஃபிளேட் பண்ணி ரொம்ப பெரிய சக்தியா ஊதி காமிக்க வேண்டியது. அப்பதான் அவர் தனியா முடிவு எடுப்பாராம். இதுல என்னன்னா, எதிர்காலத்துல தாவேகாவோட கத்திரி போண்டுங்கிற எண்ணம் தான். இப்ப என்ன சொல்றாங்க விடுதலை சிறுத்தைகள்காரங்களே, அவ்வளவு பெரிய கூட்டங்கிறது திருமாவளவனுக்கு எதிராக நடத்தப்பட்ட சதி அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே பேசுறாங்க. அது இன்னைக்கு ரொம்ப பெரிய முரண்பாடா இருக்கு, சர்ச்சையா இருக்கு. என்னங்க கூட்டம் கொண்டா சந்தோஷம் பண்ணோம், அது தலைவனுக்கு எதிரான சதின்னா அப்போ ஏதோ உள்குத்து இருக்குல்ல, அந்த குத்த கொடுத்தது யாரு? திமுகவா? திமுக இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ண நினைக்குது. ஏன் தனுஷ் கூட அதிக கூட்டுற மாதிரி காமிக்கிறதும் திமுக பின்னணியில் இருக்கோங்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னா நடிகர்கள்னாவே அவ்வளவு கூட்டம் கூடுங்க, அடுத்த தேர்தல் வந்தா மக்கள் எல்லாம் போய் போட்டுருவாங்க, சரி தனுஷ்க்கு போய் போட்டுருவாங்க, இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் எல்லாம் திமுக நல்லாவே செய்யுங்க. அந்த மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளையும் ஒரு சக்தியாக வளர்வதை தடுத்து தன்னுடைய சபாநாயகராக ஒரு கிளை கட்சியாக மாற்ற திமுக நினைத்தது. ஆனா தாவேகா நினைக்கல, விஜய் நினைக்கல. ஏங்க அந்த கூட்டத்துல அடுத்து நம்மளது ஆட்சி தான் அப்படின்னு திருமாவளவன் சொன்னார்ல, அடுத்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு நாள் ஆட்சியில் வரும், விடுதலை சிறுத்தைகள் முதலமைச்சர் அவர் சொன்னார்ல, அதை தாவேக்காரங்க ஒண்ணுமே சொல்லலையே, ஒண்ணுமே அதை பத்தி ஒண்ணுமே பேசலையே, முரண்பாடாக எல்லாம் பேசலையே. ஏன்னா உண்மையான ஒரு இயல்பான ஒரு அக்கறையை விஜய் அவர்கள் பட்டியலின சமூகத்தின் மீது காட்டுகிறார், எஸ்சி சமூகம் மீது காட்டுகிறார். இதுல என்னன்னா, தொலைவில் இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர்கள் என்றுதான் அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்ற கிருஷ்ணசாமி போன்றவர்களுக்கும் தாவேகாவோடு இணைந்து பயணிக்க விருப்பம் தான். எம்எல்ஏ இல்லையே, என்ன பண்றது, அடுத்த தேர்தலையாவது பார்த்து கூட இருந்து ஒரு அமைச்சர் பதவியை தட்டிட்டு போயிடணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா திருமாவளவன், வன்னியரசு இவர்களுடைய அதிகாரம் இருக்கல்லவா, அது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கிருஷ்ணசாமியை நினைக்கிறார். இப்படி பட்டியலின சமூகத்தின் மக்களை தன்னுடையவர்களாக மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்து எந்த விதமான அரசியலும் செய்யாமல் இயல்பாக வருகின்ற அரசியல் அதிகாரத்தை பங்கு போட்டுக் கொள்கின்ற விஜய் அவர்கள் தான் திமுகவை விட, ஸ்டாலினை விட அதிக அளவுக்கு எஸ்சி மக்கள் மீது அக்கறை கொண்டவர் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று வன்னியரசு கோடி காட்டுகிறார். நன்றி, வணக்கம்.